ஹலோ காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கமா. நம்ம விஜய் சார் வந்துட்டு ஆட்சியில் வந்ததுக்கு நம்ம விஜய்னா அப்புறம் எப்படி சிஎம் சார் இல்லை எங்கள் விஜய் உங்கள் விஜய்னுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம விஜய்ன்றீங்க, அப்புறம் என்ன சொல்லுவானுங்க வந்து ஓ இவரும் சேர்ந்துட்டாரா? உங்கள் விஜய் சொல்லுங்க, இல்லை எங்கள் விஜய் சொல்லுங்க. சிஎம் சார் சார் ஏன் அதுக்குன்னு நீங்கள் எங்கள் விஜய்னு சொல்லுங்கம்மா. ஓகே, எங்க விஜய் சார். சரி அப்படி சொல்லுங்கள். எதுக்கு வம்பு வேற? ஏற்கனவே என்ன பசங்க அடிச்சிட்டு இருக்கிறாருங்க. சொல்லுங்க. ஓகே சார், அவர் வந்து ஆட்சி அமைச்சு இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்க்கு இப்போதான் புதுசாக மக்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. லைக் அவங்க மேலே கேர் பண்ணுற மாதிரி என்டர் பண்ணுறாங்க. அப்படி தான் தனுஷ் சாரும் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு கொடிலாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேபி அவரும் பாலிட்டிக்ஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் ஆசைன்றது வந்து பாருங்கம்மா, இப்போது ஒரு ஸ்டேஜ் இருக்குமா. எப்போவுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, புகழ் இருக்குது. ஒரு நடிகராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருக்கும், ஒரு 25 வருஷமாக இருக்கும். ஒரு 4 நூற்றாண்டு இருக்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு புகழ் கிடச்சிச்சு, கூடவே பணமும் கிடச்சிச்சு. அப்போ புகழ் பணம் ரெண்டும் கிடச்சிட்ட பிறகு அடுத்து என்ன தேவை சொல்லுங்கள்? அடுத்து என்ன தேவை? நிம்மதி. நிம்மதியா? அது யாருக்கு வேணும்? அது வந்து வாழ்க்கையில் அவனுக்கு எப்பவுமே கிடைக்காது. நடிகர்களுக்கு எப்போயாவது நிம்மதி கிடைக்குமா? நிம்மதி கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் கால்ஷீட் வந்து இவரு கொடுத்தா அவரு கொடுத்தோன்னு சொல்லிட்டு பிஸியில் இருப்பாங்க. நடிகர்கள் மட்டும் நிம்மதி இருக்காது, நிம்மதியான தூக்கம் கூட இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து அடுத்ததாக வந்து என்ன வந்து இவங்களை எதிர்பார்ப்புனா அதிகாரம். புகழ் கிடச்சிச்சு, பணம் கிடச்சிச்சு, நம்மக்கிட்ட இல்லாத விஷயம் என்னன்னு கேட்டால் அடுத்தது அதிகாரம். அப்போ அதிகாரத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அதுதான் இந்த அரசியல் ஆசை என்பது அதுதான். ஸோ இப்போ இவருக்கு வந்து விஜய் வந்து புகழ் இருந்துச்சு, பணம் வந்துருச்சு, இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஏன் அந்த அதிகாரத்தை நம்மளும் அடைய முடியாதுன்னு சொல்லி தனுஷ் யோசிக்கிறாரு. எல்லாரும் யோசிப்பாங்க, தனுஷ் மட்டுமே கிடையாது. ராகவா லாரன்ஸ் யோசிக்கிறாரு, அப்புறம் விஷால் யோசிக்கிறாரு. வெளியில் சொல்லுவாங்க மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளபடியே என்னன்னு கேட்டால் அதிகார ஆசை தான் அது. ஓகே, அதிகார ஆசை தான் சார். இப்போது விஜய் சார் வந்துட்டு தனுஷை விட ஒரு 10 வயசு அவங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்களும் வந்துட்டு சினிமா சார்ந்தவங்க தான், இவங்களும் சினிமா தான். ஸோ இது வந்துட்டு ஏன் அவங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? அதை தாண்டி உண்மையிலேயே அவங்களுக்கு மக்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அப்படியே மக்களுக்காக நீங்கள் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜிக்கு எழுதமாக செய்யணும். அதுதான் நிற்கும், அதுதான் நிலையாக இருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து எப்படியும் உருவாக போகிறீங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி நீங்கள் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போது நீங்கள் இப்போ நல்லது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வந்து பகல் நேரத்தில் வந்து ஒரு 100 பேருக்கு பிரியாணி போட்டேன், இல்லை ஒரு 200 பேருக்கு சாம்பார் சோறு போட்டேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு நீங்கள் செய்யக்கூடாது. அதிகாரத்தை வந்துட்டால் மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம், அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு கட்சியாக நீங்கள் வந்து வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் களத்துலேயே எந்த வேலையும் நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி கீழே நீங்கள் இது வரைக்கும் செயல்படவும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி எம்ஜிஆர் இருந்தார், திமுக இருந்தார், அதுக்கப்புறம் கட்சி தொடங்கினார். ஆனால் மற்றவங்க யாரும் அரசியல் கட்சியில் வந்து இப்போ இதே விஜய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா வந்து தனியாக வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி வந்திருக்கிற தவிர எந்த அரசியல் கட்சியும் வந்து இவர் இணைச்சிகளை செயல்படலை. இப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் அவர்கள் முதல்ல கேட்ட கேள்வி என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்னன்னு கேட்டாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் வந்து கட்சியோட கொள்கையிலேயே வந்து கேட்டால் தமிழ் தேசியமும் வந்து திராவிடமும் வந்து ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதுவே ஒரு குழப்பமாச்சு. இப்படி வந்து இந்த தனுஷாக இருக்கட்டும் அல்லது வந்து அடுத்து வரக்கூடிய யாராக இருக்கட்டும், முதல்ல உங்கள் ஐடியாலஜி என்னன்றதை முதல்ல சொல்லுங்கள். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யாராவது கெடுதல் செய்கிறவங்க வந்து அரசியல் வந்தவங்க யாராவது வந்து நீங்கள் எதுக்குங்க அரசியல் வந்தீங்கன்னா நான் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்த போகிறேன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? எல்லாரும் நல்லது தான் செய்ய போகிறேன்னு சொல்லுவான். ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யறதுன்னு அப்படி தான் நினைக்க போகிறான். முதல்ல நான் கேட்குறேன், முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அது நான் ஏதோ விஜய் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அல்லது தனுஷ் சொன்னேன், முதல்ல அவங்க வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையாக நடந்துங்க, நல்லவங்களாக நடந்துங்க. பொதுவாக சொல்கிறேன், எந்த நடிகர் வந்தாலும் நான் சொல்கிறேன், முதல்ல மனைவி பிள்ளைகிட்ட நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் நீங்கள் வந்து நல்ல தலைவனாக வந்து உங்களை அடையாளம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல் வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கலப்பணி செய்தீங்களா இல்லையா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, தத்துவம் இருக்கா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல யாராக தான், நான் தனுஷை சொல்லலை, விஜயம் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா முதல்ல அம்மா அப்பாவை மதிக்க தெரிஞ்சுங்க.
அம்மா அப்பாவுக்கு நல்ல புள்ளன்னு பேர் எடுங்க. அதுக்கு பிறகு பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்ப தலைவன் சொல்லி ஒரு பேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வாங்க. ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ரஜினி சாரும் என்டர் பண்ணலாம் பாலிடிக்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அவரோட அந்த ஹெல்ப் மூலமா ஒருவேளை தனுஷை வந்து எப்படி உயிரை எழுதி கொடுத்துருவாருங்களா? இந்த ரசிகர்லாம் நீ இப்போ தனுஷ் முன்னாள் மருமகன், நீங்கள் இந்த ரசிகர்லாம் நான் வந்து உங்களுக்கு உயிரை எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள். அவருடைய ரசிகர்கள் வேறம்மா. அவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் அப்டேட் பண்ணி வந்திருக்காரு. அவர் உழைப்பில் அவர் நிற்கிறாரு. அந்த ரசிகர்கள்லாம் அப்படியே மடைமாற்றம்லாம் செய்ய முடியாது. இது என்ன பண்ணுறப்போ இந்த பொருளாக இது என்னங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்த தேவர் மகனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் இருக்கிற அந்த காப்பு இதெல்லாம் கழட்டி அவர் கையில் போட்ட உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துண்டை தூக்கி கழுத்தில் போட்டு போற்றி பாரடி பெண்ணேன்னு சொல்லிட்டு நடந்து வருவார். அதுவா சரி அரசியல் இது கிடையாது. இல்லை, இதெல்லாம் வந்து அவருடைய அரசியல், அவருடைய எண்ணம். அவர் ஆன்மீக அரசியல் சொன்னார். அதுக்கப்புறம் வரன்னு சொன்னார், வராமல் போயிட்டார். அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி அவர் கொண்டாட போகிறாங்க. அவங்கெல்லாம் அப்படியே வந்து தனுஷுக்கு வந்து ஆதரவளிப்பாங்களாம் நீங்கள் நினைக்காதீங்க. தனுஷுக்குன்னு ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவரோட பயணிப்பாங்க. ஆனால் ரஜினி ரசிகர்லாம் இது என்னம்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயமாம்மா, இது இந்த ப்ராப்பர்ட்டியாக இது என்னங்க இதை உங்கள் பேரில் மாத்திரை இன்னிலிருந்து அப்படி சொல்கிறதுக்கு ரசிகர்கள் வேறு. ரஜினியை ஏற்றுக்கிட்ட ரசிகர்கள் அப்படியே வந்து தனுஷை ஏற்றுப்பாங்கன்னு எப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி வாய்ப்பு ஆசைகள் இருந்தது? ஒருவேளை அவரோட அந்த சப்போர்ட் மூலமா இவரு வந்து இவருக்கும் ஃபேன் பேஸ் சப்போர்ட் நல்லா புரிஞ்சுங்க. சப்போர்ட் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து சப்போர்ட் பண்ணலாம். யாருக்கு சப்போர்ட் பண்ணா இந்த ஆட்சி வந்துக்கிறதுனா சப்போர்ட் பண்ணலாம். ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் அப்படியே ஒரு சொல்லிட்டாங்க, அப்படியே ஒரு பாதி பேர் வேணா கூட ஏற்றுக்கலாம். அப்படியே இவர் சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் 96 குரல் கொடுத்தார். 95 வந்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது சொல்லி ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணார் அகெயின்ஸ்ட் ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதே 2001 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. மீண்டும் ஆட்சிக்கு எப்படி மாறுச்சு? அன்றைக்கி ரஜினிகாந்த் இருக்கிறாரு. அப்போ சொல்லக்கூடிய வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல. ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னா ரஜினிகாந்த் அப்படியே ரசிகர்கள்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படிலாம் கிடையாது. பேசும்போது சில பேர் கோத்துப்பாங்கம்மா. இப்போ இவர் இப்போ தான் அஜித் சொன்னது தெரிஞ்சுதா? அஜித் ஒரு அறிவுரை சொன்னார் இல்லையா? அஜித் அவர்கள் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேற்கோள் காட்டி சொல்கிறாரு சில வார்த்தைகளை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் தான் இந்த வார்த்தை சொன்னாங்க. இன்னும் எவ்வளவோ வந்து வரலாற்று பேரறிஞர்கள் சொன்ன வந்து நல்ல வார்த்தைகள்லாம் எவ்வளோ இருக்குது. நீங்கள் ராபின் சர்மா புத்தகம் படிப்பீங்களா? நீங்கள் அதான் ஏன் படிக்க போகிறீங்க? நீங்கள் தனுஷை படிச்சுன்னு இருக்கீங்க. ராபின் சர்மா புத்தகம் இருக்குது, அதை எடுத்து படிங்க. எவ்வளோ வந்து இன்னும் எவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. நிறைய புத்தகங்கள் படிங்க. அப்போ தான் வரலாற்று பேரறிஞர்கள் சொன்ன அறிவுரையெல்லாம் வந்து இவங்க அப்படியே காப்பி அடித்து வேறு ரூட்டில் சொல்லுவானுங்க. இதான் உண்மை. இன்ஸ்பயர் ஆகி கூட சொல்லலாங்கிற மாதிரிலாம் அதுதான். இல்லைம்மா, அஜித்தை எதுக்கு இன்ஸ்பயர் ஆகுது? அஜித்தை எதுக்கு மேற்கோள் காட்டினா அவர் ரசிகர்கள்லாம் வந்து ஃபேன் பேஸ்லாம் அப்படியே இவருக்கு வந்துடும் நினைக்கிறாரு. அதனால தான் இப்போ அஜித் ஞாபகம் வருது. ஏன்னா அஜித்துக்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அவர் பாவம் வந்து இந்த ஜனங்களால் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா, இந்த சக அரசியல்வாதிகளால் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா அவர் பிழைக்க தெரியாத மனுஷன். யார்? அஜித் வந்து பிழைக்க தெரியாத மனுஷன். ஓகே. அதனால் வந்து அவர் மொத்தமே ஜாலிச்சின்னு துபாய்க்கு போயிட்டார், குடும்பத்தையே ஜாலிச்சிக்கிட்டு அப்படின்றாங்க. அப்போ இவங்களாம் பிழைக்க தெரிஞ்சவங்க. ஸோ இப்போ இந்த டிவிகே ஃபிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் ரெட் yellow ரெட் மாதிரி இருக்கு. அண்ட் இவங்க அறிவிச்ச ஃபிளாக் வந்துட்டு ஒயிட் அண்ட் ரெட் இருக்கு. எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா ஸ்பெயின் வர்சஸ் போலாண்ட் அப்படின்னு பேசுறாங்க. அதை தாண்டி வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா யோசிக்கிறீங்களா நீங்க? ஐயோ இல்லை சார், நான் ஜான் அவர்கள்ட்ட பேசும்போது கேட்டேன், இந்த வண்ண கொடிகள் வந்து வெளியிட்ட பிறகு அந்த கொடியை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், அந்த ரெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிகப்பு இருக்கு இல்லையா, அது வந்து மங்களகரமான இது. ரெட்டு மஞ்சளும் மங்களகரமான கலர். ஸோ அதனால் மங்களகரமான கலருன்றது தான் அவர் சொன்னார். கேட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும். இந்த 2 கலர் வந்த உடனே கருப்பு சிவப்பு என்ன ஆச்சு பார்த்தீங்களா? சிகப்பு நீங்கள் என்ன தான் சிகப்பு மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமானது இருந்தால் கூடவே கருப்பு வந்தோன்னா அது காலியாச்சுல இல்லையா? அப்போ அது மாதிரி இருக்குன்னா இது வந்து சிகப்புன்றது மங்களகரமான எடுத்துக்கிறாங்க. இவர் வெள்ளையினும் போது இவர் அமைதின்னு எடுத்துப்பார். நீங்கள் வந்து அமங்கலகரமான ஒரு இதுன்னு ஒரு அடையாளம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அமங்கலம் சொல்லுவாங்கள்ல, அந்த அமங்கலகரமான ஒரு அடையாளம். ஆனால் அந்த இவங்க என்ன சொல்ல கேட்டால் அது வெள்ளை என்பது அமைதியின் அடையாளம்.
கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்னன்னு தெரியல. ஓகே. என்னங்க கொள்கை கோட்பாடுன்னு கேட்டால், மதியானம் சோறு போடுறாருங்க, பிரசாத் ஸ்டுடியோ எது இருக்கா, போனால் போய் லைனில் நின்னீங்கன்னா சாப்பாடு தருவாங்க, வாங்கிக்கோங்கன்றாங்க. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சுமா, என்ன பண்ணுறது? என்னடா நல்லது செஞ்சுன்னு கேட்டால், இப்போ நீங்கள் நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குவீங்களா? பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் ஒன்றும் கரெக்டாக சொல்ல வேணாம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 50,000 சம்பளம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிச்சைக்காரங்க ஒரு 5 ரூபா போடுவீங்கள்ல, அது பெரிய தொகையில். அவங்க வாங்குற பணம் சம்பாத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி வாங்கும்போது மிஞ்சி போனால் ஒரு 5,000 ரூபாய்க்கு சாப்பாடு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்கள் சொன்னால் மனுஷன் இவரு தாங்க மனுஷன், இது தினம் சோறு போடுறாருங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சோறு போடுறாருங்க, என்னங்க போடுறாரு கேட்டால் சோறு போடுறாருங்க. ஓகே. மக்கள் அப்படி ஆகிட்டாங்க, நான் என்னம்மா செய்ய முடியும்? மக்கள் அதுதான் வந்து மக்களும் அப்படி நினைக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் சோறு போட்டாரு, என்னன்னு கேட்டால் சோறு போட்டாரு. சார் ஐ மீன் இவருக்கு வந்து சோறு போடல, தூண்டில் போடுறாரு. தூண்டில் எப்படி புழு வந்து சோறுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது. ஓகே. இல்லை இப்போ வந்துட்டு நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கேப்டன் மில்லர் அண்ட் அவரோட இந்த படத்துக்குலாம் வந்துட்டு தேவையில்லாமல் அவருக்கு அவார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே, ராயன் அந்த மாதிரி படங்கள்லாம். இதுக்கு மேபி பிஜேபி ஒரு வந்துட்டு முகமூடி கூட்டணி மாதிரி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், பின்னாடி வந்து பிஜேபி இருந்தால் இயக்கத்தை தான் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இந்த ஜெய் ஸ்ரீராம், ஓம் நம சிவாய், எண்ணம் போல் வாழ்க்கை, வேறு அதெல்லாம் வந்து அப்படிதான் சொல்லணும். அப்படி சொன்னால் தானே வந்து ஒரு குரூப்பாக வந்து ஓம் நமச்சிவாய் வரும்போது பார்த்தீங்கன்னா சிவனுடைய பக்தர் வராங்க, ஜெய் ஸ்ரீராம்னு வரும்போது பெருமாள் பக்தர்லாம் வந்துடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி கேட்டால் அப்புறம் ஜீசஸ் இன்னும் கொஞ்ச நாள் போடுங்க, அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்கள் இவர் இந்துன்னு சொல்லிட்டுலாம் அப்படியே இந்து மக்கள் ஆதரிக்கிறா அப்படி சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சுனாக்கா அப்புறம் ஒரு ஜீசஸ்ன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பிரச்சாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா முட்டி போட்டுனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து ஒரு வந்து அந்த குடம் தூக்குவார், தீ மிதிப்பார் மாரியம்மன் கோயிலில். ஸோ இதெல்லாம் பண்ணால் தானே நீங்கள் ஓட்டு போடுவீங்க. சும்மா ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு. முட்டி போட்டு நடக்கணும், சர்ச்சில் நெருப்பு தீ மிதிக்கணும், கர்மம் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் நம்புறீங்க. இல்லை விஜய்க்கு போட்டியாக வந்துட்டாரு நிறைய பேர் சொன்ன உடனே இதான் இப்படி சொன்ன உடனே நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறீங்கன்னா, விஜய்க்கெல்லாம் இவர் ஒருபோதும் போட்டியாக முடியாது, விஜயை அசைக்க முடியாது அப்படி சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிதானே எதிர்பார்க்குறீங்க? மனசை தொட்டு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொன்ன உடனே நான் வந்து பலரை இப்போ செலவு கொடுத்தான், விஜய்க்கெல்லாம் தனுஷ் போட்டியாக வர முடியுமா? அசைக்க முடியாது விஜயை அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 140 சீட்டு வாங்கி வச்சுருந்தாருன்னா சொல்லலாம். அங்கே இருக்கிறதே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது, சப்போர்ட்டில் தான் ஓடிட்டு இருக்குது கவர்மெண்ட்டு, நம்ம சொல்ல முடியல. அதுக்காக வந்து தனுஷ் அசைப்பாரா அசைக்க மாட்டாரான்றதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். ஒன்று நல்லா தெரியுது, பேய் போய் பிசாசு வந்ததுன்றது நல்லா போயிடுச்சு. திமுக போய் இப்போ தாவேக்கா வந்தது சரிங்களா, பேய் போய் பிசாசு வந்து, பிசாசு போய் பூதம் வந்துச்சு, பூதம் போய் பிசாசு வந்துச்சு, பேய் வந்து அப்படி மாறி மாறி மாறி. ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனிதர்கள் ஆளக்கூடிய ஆட்சி கிடையாது, எல்லாம் பேயும் பிசாசு தான் ஆளப்போகுது. உண்மை தானே இது? அப்படி தானே இருக்குது. திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து பேய் பிசாசுன்னாங்க, பேயினாங்க, பேய் போய் பிசாசு வந்துச்சுங்க, அப்புறம் பிசாசு போய் இப்போ இன்னொன்று பூதம் வரப்போகுது, பூதம் போய் ராட்சசம் வரலாம், இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஏன்னா இல்லை இப்போ இவருக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது, மேபி அவர் வந்தார்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் சிஎம் ஆயிடுவார், அவர் பிஎம் ஆயிடுவார் இப்போ நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து மக்களோட அந்த கிரேஸை தான் காட்டுது. கிரேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க, 30 நாட்களில் ஆங்கிலம் கற்கலாம் அப்படிக்குல்ல, அது மாதிரி 30 நாட்களில் முதலமைச்சர் ஆகலாம். அவன் லாரன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கான், இது ஆத்திரி பகலாம் விழுந்து தூக்கம் வந்து படிக்கிறாப்புல இப்படின்னு இப்படி வச்சுட்டு இது இப்படி தூக்கிறது. 30 நாட்களில் முதலமைச்சர் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன், சிம்பு எப்போல்லாம் ஷூட்டிங் கேப் இருக்குதோ அப்போல்லாம் நான் கேட்டீங்கன்னா இந்த புக்கை வாங்கி படிச்சுருக்குறாங்க. 30 நாளில் முதலமைச்சர் ஆகலாம். புத்தகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? அது கடையில் போய் கேட்டு பாருங்க. ஒன்றும் இல்லைம்மா, இவங்க தெரியும், ஆங்கிலம் கற்கலாம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கும், 30 நாட்களில் ஆங்கிலம். அது தெரியுமா தெரியாதா? அது தெரியல, அதே தான், அதே கடையில் போய் கேளுங்க, 30 நாளில் முதலமைச்சர் ஆகலாம்னு வந்து புத்தகம் இருக்கான்னு கேளுங்க, எடுத்துக்கொள்வாங்க, நீங்களும் படிங்க. அதனால இல்லை சார், நான் சொல்கிற மாதிரி இந்த ஆக்டர்ஸ்க்கு திடீர்னு அந்த ஆசை வந்துச்சு. ப்ளஸ் இப்போ வந்துட்டு எல்லாம் பேசுகிறாங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்துட்டு விஜய் விட்டு விலகிட்டாங்க, இப்போ தனுஷ்க்கு வந்துட்டு ஆதரவாக இருப்பாங்களா, இந்த கொடி படத்தில் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துருக்கு, அது ரீக்ரியேட் ஆகும். தெரியுது சேகோரா உஷாராயிடுறா, இந்த அம்மா ஜெயிலுக்கு ரெடி பண்ணுறாங்க. உன் முன்னாடி இருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆங்கர் கிடையாது, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுதானே அதானே? இல்லை நீங்கள் கேட்டபடி உள்ளபடியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு
குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியாத நிலைமை வந்து எல்லா முதலமைச்சருக்கும் உண்டு. அது குடும்பத்தில் வந்து என்ன நடக்குது கூட தெரியாது. அவ்வளோ ஒரு டைட் ஷெட்யூல் இருக்கும், பிஸி. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு முதலமைச்சர் பதவினா இன்றைக்கி தான் அவர் உணர்ந்திருப்பார். முதலமைச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்னும் 100 நாள் ஆகலை, வேணா 100வது நாள் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒன்றா வந்து அவர் வந்து ஒரு கருத்து ஏதாவது சொல்லுவார். இந்த முதலமைச்சர் பதவி எவ்வளோ எளிதான்னு நினச்சிருந்தோமோ, இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதான்றது தெரிவார். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் வந்து இப்போது ஆரம்பித்த நாட்களில் கடந்து இப்போது இந்த 2 மாதம் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடு சரியாக இருக்கதா போகுது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம திமுக ஆட்சியில் இருந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள் அந்த இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பாலியல் குற்றங்களும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒத்துக்கணுமா இல்லையா? நான் 100வது நாள் சொல்ல வேண்டியது நான் இப்போ அட்வான்ஸாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். முன்னையோட கொஞ்சம் பெட்டர்ன்னு தான் சொல்கிறேன். மொத்தமாக இது ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். அந்த திமுக ஆட்சியில் இருந்த போது இல்லை, இன்னும் சொல்ல மாதிரி இவங்க வந்த உடனே இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு வேகத்தில் ஒரு மாதத்துக்குள்ள நிறைய குற்றங்கள். அது இல்லை, இப்போ இல்லைன்ற மாதிரி தெரியுது. பெரிய குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது, அல்லது போதைப் பொருள் சம்மந்தமான வழக்குகள் வந்து இப்போ எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைச்சர்கள் பேசக்கூடிய அந்த வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. இது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் வரும். பாலியல் குற்றங்கள் தான் சரி, போதைப் பொருள் குற்றங்கள் அது சம்மந்தமாக இருந்தாலும் சரி. இப்போ அதெல்லாம் அணுகி போச்சு. இப்போ என்ன பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்கள் வந்து வாயை யாராவது திறந்துருவாங்களோ, ஏதாவது எக்கு தப்பாக பேசிடுவாங்களோ, ஏதாவது ஒரு பரபரப்பை கிளப்பிடுவாங்களோ, பயமாக இருக்குது. சில அமைச்சர்கள் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா, இது அவனை ஜட்டியோட தூக்குடா, அப்படி இருக்கு, அவனை ஜட்டியோட தூக்குடா, அவனை வேட்டியை காட்டுறா, அவன் இதை பண்ணுறான், அதை பண்ண, அப்படி தான் பேசுகிறாங்க அமைச்சர்கள்லாம். அதுவும் பெண் அமைச்சர்களே பேசுறதை பார்க்கணும் நம்ம இல்லையா? அதெல்லாம் பயமாகவும் இருக்குது. ஆனால் முன்னை விட அந்த குற்றங்கள் வந்து சம்பவங்கள் குறைஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு. அது நான் இன்னும் அசஸ் பண்ணல, ஆனால் பார்த்துக்கிட்டு வரோம், அதிகமாக இல்லை. அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றிம்மா.